இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோவில் வந்து இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தால் தான் செகண்ட் பார்ட் வந்து புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா செகண்ட் பார்ட்டு பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம அழகர் வந்து ஆண்டாளை வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அழகர் போய் ஒரு பயங்கரமான வலையில் வந்து சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி, அழகர், ஆண்டாள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாளோட வீட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டாளோட அப்பா வந்து சொல்கிறாங்க, எதுக்குமா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானமும் போகிறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம விறுவிறுன்னு நம்ம பாரதி போய் ஆண்டாளோட தங்கச்சிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, உண்மையை சொல்லிடி, உங்கள் அக்கா யாரையாவது உனக்கு தெரியாமல் இது லவ் பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லைக்கா அவள் ஆல்ரெடி வந்து காலேஜ் படிக்கும்போது 2 வருஷம் லவ் பண்ணா, அதுக்கடுத்து வந்து அவங்க 2 பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ 2 வருஷம் சும்மா தான் இருந்தா, யாரையுமே லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, நம்ம அழகர்கிட்ட போய் ஒழுங்காக மன்னிப்பு கேள்றா, தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா என்னை மட்டும் கோர்த்து விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அழகர் போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வந்து தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாமல் நடந்துச்சா, அங்கே வீட்டில் வந்து எனக்கு இன்னைக்கு கல்யாணம், வீட்டில் என்னை தூக்கிட்டு வந்து இன்னும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் எங்கள் அப்பா அம்மாவோட மானம் மரியாதையெல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் யோசிக்காங்க. உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க, சரி ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன், எல்லா தப்பையும் நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரிய வச்சு உங்களை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா, ஆல்ரெடி வந்து சொந்த பந்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து என்னை காணும் தேடிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொன்ன உடனே கண்டபடி பேசியிருப்பாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து அவமானத்தில் வந்து தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சரிங்க, நாங்கள் பண்ண தப்பு வந்து பெரிய தப்பு தான், அதுக்கு என்ன பண்ணாலும் வந்து ஈடு செய்ய முடியாது, நான் உங்கள் ஊருக்காரங்க எல்லார் காலில் விழுந்தாவது நான் உங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன், தயவுசெய்து என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா மச்சான் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆதி வேறு வராங்க. டேய் நீ வேறு சும்மா இருடா, உனக்கே 1008 பிரச்சனை, உங்கள் வீட்டில் வேறு உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை, அவளை தேடித்தான் நீ இங்கே வந்திருக்க, இப்போ பார்த்துக்கிட்டேன்னா இந்த பிரச்சனையில் எதுக்கு நீ மூக்க நுழைக்க, யாருமே வர வேண்டாம், நான் மட்டும் தனியாக போய் அவங்கக்கிட்ட பேசி எடுத்து சொல்லி நான் வந்து விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மச்சான் பார்த்து போ, எதனாலும் வந்து எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவங்க என்ன பண்ணாலும் நான் வாங்கித்தானே ஆகணும், தப்பு நான் தானே பண்ணியிருக்கேன், தப்பு என் மேலே தான் இருக்குது, நானே கூட்டு போய் ஆக வேண்டியதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை கூப்பிட்டுட்டு நம்ம அழகர் மட்டும் தனியாக காரில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தா நம்ம ஆண்டாளோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ஆம்பளை பையனே கிடையாது, 2 பொம்பளை பிள்ளை தான், அதுக்காண்டி நான் அவங்கள வந்து நல்லா தைரியமாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா அந்த தைரியத்தை வச்சே வந்து எனக்கு தலையில் வந்து மிளகா அரைச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வெளியில் வந்து ஒரு கார் சவுண்டு கேட்குது. கார் சவுண்டில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அழகர் தான் ஆண்டாளை வந்து கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்தோடனே ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடுகாலி கழுதை, எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து ஓடுனேன், முன்னாடியே ஓடி இருக்க வேண்டியதானே, எங்களுக்கெல்லாம் அவமானம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொந்தக்காரங்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து விறுவிறுன்னு அதுக்கு ஒரு படி மேலே போய் ஆண்டாளோட அம்மா வந்து கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, நீ கல்யாண நேரத்தில் இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலி, உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஏய் இங்கே வாடி, உங்ககிட்ட என்ன சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்டல, நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டல, இந்த மாப்பிள்ளை வந்து உனக்கு ஓகேவான்னு கேட்டல, அப்போ எல்லாம் சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு இப்படி பண்ணேன்னா என்னடி அர்த்தம், ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என் மூஞ்சில் வந்து காரி துப்பிட்டாங்க, உனக்கடுத்து வேறு நான் ஒரு பெண்ணை பெற்று வச்சுருக்கேன், அவளுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவர் வேறு கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து சொல்ல வராங்க. அழகர் வந்து அது வந்துங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேய் நீ ஒன்றும் பேசக்கூடாதா, பேசி என் பொண்ணோட மனசை மாற்றி இப்படி கல்யாண நாளில் வந்து எனக்கு அவமானப்படுத்திட்டியலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அதான் ஊரே சொல்லுதில்ல நீங்கள் ஓடி போனதை, இனிமேல் நீ என்னத்தை சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் யாருமே பேச விடவே மாட்டேங்காங்க. ஒழுங்காக அங்கேயே இரு, நீ ஒன்றும் பேசக்கூடாது, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை வந்து இந்த இடத்துல வெட்டி போட்டுருவேன், ஆனால் எனக்குன்னு இன்னொரு பொண்ணு வேறு இருக்குது, அவளை யார் பார்த்துக்குருவான்னு சொல்லி தான் உன்னை வந்து விட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்ஸாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்டாளோட அப்பா வந்து. இன்னொரு பக்கம் வந்து பாரதி வேறு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண்டாளுக்கு. இருங்க ஆண்டாள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுக்குருவோம், நம்மளாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இனிமேல் அவங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்குது, அவங்க ஓடுகாலி கழுதைகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதியும் யாருமே பேச விடலை. கடைசியில் சொல்லுடி என்னடி செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் டக்குன்னு பார்த்தா ஆண்டாள், ஆமாம் நான் இவ்வளோ தான் லவ் பண்ணேன், இவர் கூட போனேன், இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டில் வந்து இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் கோவப்பட்டு
கவலைப்படுறாங்க. உடனே ஊர்க்காரங்கலாம் எடுத்து சொல்கிறாங்க, ஏன்பா கவலைப்படுற? இந்த காலத்தில் வந்து லவ் பண்ணுற பையன் கூட ஓடி போகிற காலத்தில் இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியமாக வந்து வீட்டில் சொல்லுது. ஆக வேண்டியதை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஆண்டாளோட அப்பா வந்து, "இங்கே பாரு, நான் உன் லவ்வுக்காக நான் வந்து ஓகே சொல்லலை. உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட வாழ்க்கைக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்கிறேன். ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என் கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்க, எங்கேயாவது போயிருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறாரு. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அழகர் பேச வராரு. "நீ ஒன்றும் பேச வேணாம், கல்யாணத்தை முடிச்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் தலைவலியே வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா ஆதியும் அழகரோட தம்பியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எதுவும் கால் பண்ணாங்களா அப்படின்னு அழகர் தம்பி கேட்காங்க. தெரியல, இரு கால் பண்ணுவோன்னு சொன்னோடனையும் டக்குன்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறோன்னே சொல்கிறாங்க அழகர், "டேய் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கடா, ஊர்க்காரங்களே அடிக்க வந்தாங்க. கடைசியில் இங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, இன்றைக்கே கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் வச்சுருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீ எடுத்து சொல்லிவிட்டு பேசாமல் வந்துரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எனக்கு வேறு வழி தெரியல, நான் அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த பக்கம் பார்த்தா அழகரோட அவங்க அம்மா அப்பா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. "டேய் யார்ரா அந்த பொண்ணு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு வந்து நமக்கு இனிமேல் தான் தெரியும். அடுத்த எபிசோடில் தான் தெரியுங்க. அது இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.